அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே துலாம் ராசிக்காரங்கன்னா யார் மூலமா எந்தெந்த வேலையை செயல்படுத்த முடியும், யாரால எந்தெந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறத முழுமையா அறிஞ்சவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்காரங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே இல்லைங்க. அந்த அளவுக்கு இவங்களும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு விஷயம் தெரியாம இருந்தா கூட யாராவது ஒருத்தவங்க இவங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த பத்தி கேட்டாங்கன்னா தெரியலைங்கிற பதில சொல்லவே மாட்டாங்க. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வந்து தங்கிட்ட கேட்கிற நபர்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவான ஒரு சுறுசுறுப்பான நபர்கள்னா துலாம் ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். என்னதான் தைரியமா சுறுசுறுப்பா இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா போயிட்டாங்க. அன்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. தன் மேல அன்பா இருந்தவங்க தனக்கு துரோகம் பண்ணிட்டா கூட அவனோட சூழ்நிலை என்னமோ பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், எனக்கு தப்பு, என்னை கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களா தவிர்த்து இவன் கெட்டவன், இவன் என்னை கஷ்டப்படுத்திட்டான்னு ஒரு பொழுதும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தாயை போல குணம் கொண்டவங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க. தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்கள வரமாட்டாங்களா, நம்ம போய் அவங்கள மன்னிச்சிருவாங்க. மன்னிச்சுட்டு அவங்களா வந்து பேச மாட்டாங்களா, தப்பு இவங்க மேல இல்ல அவங்க மேல, தப்பு பண்ணவங்க வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இவங்க போய் அன்புக்காக ஏங்கி நிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான அன்பு வச்சிருப்பாங்க. எல்லாம் ஒரு அளவு தாங்க. துலாம் ராசிக்காரங்களே அன்போ அளவோட வச்சுக்கோங்க. ஆனா துலாம் ராசிக்காரங்களுக்கு யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, யாரு கூட பேசணும், யாரு கூட பேசக்கூடாது, யாருனால எந்தெந்த காரியத்தை சாதிக்க முடியும், யாருனால இந்த காரியத்தை சாதிக்க முடியாதுங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்துல துலாம் ராசிக்காரங்க பாராட்டுக்குரியவங்க தாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் அமர போறாருங்க. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் காலமாக ராகு கேது பெயர்ச்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு எடுக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 மாதங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகும் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. வரும் மே மாதம் 18ஆம் தேதியன்று பெயர்ச்சி ஆக உள்ளார்கள். மே 18 அன்னைக்கு தாங்க பெயர்ச்சி நடக்க போகுது. ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போறாருங்க. கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாருங்க. இதன் மாய சிந்தனையை உருவாக்கும் நிலையை ராகு பகவான் தரப்போறாருங்க. ஞான சிந்தனை, அறிவு சார்ந்த சிந்தனையை உருவாக்கும் நிலையை வந்து கேது பகவான் தரப்போறாருங்க உங்களுக்கு அள்ளி. இந்த 2 கிரகங்களும் இருக்கும் வீட்டில் உடைய அதிபதியின் பலன்களை தரும் தன்மைகளை பெற்றுள்ளாருங்க. துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் அமர்கிறாங்க. தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ராகு கேது பெயர்ச்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அள்ளி தரப்போகுதுங்க. கடனில்லா வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, உளைச்சில்லாத வாழ்க்கைய வாழ போறீங்க. இதனால் வரைக்கும் உங்க மனசுல இருந்த துன்பங்கள் எல்லாம் காணல் நீரா கரைய போகுதுங்க. இரவு தூக்கம் இன்றி தவிச்சிட்டு இருந்தீங்களா, இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிம்மதியா சந்தோஷமான இரவுகளை சந்திக்க போறீங்க. பூர்வீக சொத்துக்களால பிரச்சனையா இருந்துச்சா, இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கான சொத்து உங்க கை வந்து சேர போகுதுங்க. குடும்பத்துல நிம்மதி இல்லாம யாரும் உறவினர்கள்லாம் மதிக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்களா, இனி வரக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்களும், அப்பா அம்மா குழந்தைங்க மனைவி எல்லாருமே உங்க மேல அன்பா பாசத்தோட நடந்து கொள்ளுவாங்க. உங்க உற்றார் உறவினர்கள் வந்து உங்களை அன்பு பாராட்டி மரியாதையோட அரவணைச்சு இருப்பாங்க. நீங்க இல்லாம ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருப்பாங்க துலாம் ராசிக்காரங்களே. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எதிர்பாராத எல்லா விஷயங்களும் நடக்க போகுதுங்க. நீங்க இந்த நாள் வரைக்கும் தடங்கள் பட்டுட்டு இருந்த எல்லா செயல்பாடுகளும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க தடங்கள் இல்லாம அந்த செயல்களை எல்லாம் திட்டமிட்டபடி செய்ய முடிக்க போறீங்க. அது எந்த ஒரு செயல்பாடாக இருக்கலாம், ஒரு தொழில் தொடங்குற விஷயமா இருக்கலாங்க, ஒரு படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் எல்லாமே தங்கு தடையின்றி எப்ப நடக்கணுமோ அந்த நேரத்துல குறித்த நேரத்துல சரியான நேரத்துல திட்டமிட்டபடி அந்த செயலை நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க.
உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் சரி, முருகரை மனதார வேண்டிக்கிட்டு அந்த செயலை செய்யுங்க. அந்த செயல்ல வெற்றி மட்டும்தாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். துலாம் ராசிக்காரங்களே, என்னடா இது தலைமுடி நரைச்சு போச்சு, எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்களை கையில சேர போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமா மாற போகுதுங்க. என்னங்க, கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை இல்லைன்னு தவிச்சிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களே, உங்க தவிப்பை விடுங்க. படாத அவமானம் இல்லை. எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் எங்களை பார்த்து விசேஷம் இல்லையான்னு கேட்டு சங்கடப்படுத்துறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுதுங்க. சந்தோஷமான இனிமையான வாழ்க்கைய, இன்பமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. இந்த வாழ்க்கைய யாராலையும் தடுக்க முடியாதுங்க. உங்க நிம்மதி யாராலையும் பறிக்க முடியாதுங்க. முருகர் உங்க கூடவே இருப்பாருங்க. நல்லதுதாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். துலாம் ராசிக்காரங்களே, உங்க உடம்புல இதுநாள் வரைக்கும் இருந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைய போகுதுங்க. உங்க உடம்புல அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க மருத்துவமனைக்கு அலைஞ்சு திரிஞ்ச காலங்கள்லாம் போய் இனி வரக்கூடிய காலகட்டத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனையால நீங்க ரொம்ப தவிச்சு வந்திருப்பீங்க இந்த நிமிஷம் வரைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்துல கடன் இல்லாத வாழ்க்கை, நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு முன்னேறிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுதுங்க. லட்சுமி கடாட்சம் உண்டாக போகுதுங்க. வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருக போகுதுங்க. ராகு பகவானால திடீர் பணவரவு உங்க கையில குவிய போகுதுங்க. வீட்டுல உள்ள முதியவர்களின் உடல் நல்லா அக்கறை காட்டுறது மட்டும் அவசியமா காட்டுங்க. என்ன பண்ணணும், அவங்க எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, வயசானவங்க நம்ம வீட்டுல இருக்காங்க, அவங்க நம்மளை கவனிச்சுக்கணும் அப்படின்னு அவங்க மேல கவனம் செலுத்துங்க. அவங்க சொல்றதையும் நீங்க கேட்டு நடத்துங்க. வயசானவங்க இவங்க சொல்றதை நாம கேட்கணுமா போ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்கள அவங்க முதியோர் கேட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பா இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் பெருக போகுதுங்க. இதனால் வரைக்கும் வேலை இல்லாம ஊரூரா தேடி அலைஞ்சீங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க தகுதிக்கேத்த வேலை, உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க மூலமா பண ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சமுதாயத்திலையும் வீட்லயும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. வெளியூர் பயணம் மூலம் உங்களுக்கு லாப ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. குழந்தைகள் வழியில இருந்து வந்த கல்வி பிரச்சனை, உடல்நல பிரச்சனை எல்லாமே காணல் நீரா கரைய போகுதுங்க. குழந்தைகளால ஆசிரியர்களிடமும் மற்ற உற்றார் உறவினர்களிடமும் உங்களுக்கு நல்ல பேரும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க. இப்படி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. குழந்தைங்களை பத்தி உங்க மனசு அந்த அளவுக்கு சந்தோஷப்படும். அப்பா நம்ம குழந்தை இது நாள் வரைக்கும் படிக்கல, அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தேன், பாரு படிப்புலதான் இல்ல, நான் விளையாட்டுல ஜெயிப்பேன்னு விளையாட்டுல ஜெயிச்சுட்டு நம்ம ஊரே உலகமே பேச வச்சிருக்கா அப்படின்னு உங்க குழந்தைகள் நினைச்சு நீங்க பூரிப்பாக போறீங்க. மன உளைச்சல் நீங்க போகுதுங்க. தொழில் மற்றும் குடும்ப உறவுகள்ல இதுநாள் வரைக்கும் இருந்த மன கசப்புகள் எல்லாம் கரைய போகுதுங்க. சந்தோஷமா நிம்மதியா வாழ போறீங்க. பணி இடங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் படிப்படியா நீங்க போகுதுங்க. தொழில்ல புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்குவீங்க. சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்குங்க. வெளியூர், என் குடும்பத்தை விட்டு நான் வெளியூர்லாம் போக மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாய்ப்புகள் ஒரு முறை தான் கிடைக்கும். அதை நம்மளுக்காக பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி பெறலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. விநாயக பெருமானே போற்றி, விநாயக பெருமானே போற்றி, விநாயக பெருமானே போற்றி. இரும்பு பெட்ரோல் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் கூடுதலா கிடைக்க போகுதுங்க. குறைந்த முதலீடா இருந்தாலும் அதிக லாபம் கிடைக்க போகுதுங்க. தொழில இதுநாள் வரைக்கும் இருந்த தொழில் நெருக்கடிகள்லாம் நீங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க. சிலருக்கு வீடு கட்டாம வீடு விஷயம் தடங்கள் பட்டுட்டே இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்துல வீடு கட்டி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க. பெண்மணிகளா இருந்தா ஆடை ஆபரணங்கள் வாங்கி அணிஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை மிகவும் சிறப்புகள் நிறைந்த சிறப்புகள் தாங்க நடக்க போகுது. கெட்டதுக்கு இடமே இல்லைங்க. மென்மேலும் உங்க வாழ்க்கையில சிறப்புகள் நடக்க துலாம் ராசிக்காரங்களே இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்கள் இல்லத்துல மருதாணி மரம், 2 மருதாணி மரம் நட்டு வச்சிருங்க.
கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு வழங்குங்க. சரிங்களா? காது கண்ணு வாய் பேச தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்க படிப்பு செலவை ஏத்துக்குங்க. அட்லீஸ்ட் உங்களால முடிஞ்சது ஒரு குழந்தைக்காவது படிப்பு செலவை ஏத்துக்குங்க. மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில கடவுள் நம்மளை பாத்துக்குவாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குங்க. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க மனசை போல உங்க வாழ்க்கையிலயும் நல்லது தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.